வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாருமிக்கோர் பொறுக்கும் தகைமைகள் புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வெல்லும்படி என்று வேலை நிலம் கேழும் பரோவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. சுடரும் கல்லை மதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தமித்திமை போது இருப்பார் பின்னும் எய்துவரோ உடலும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடுத்து குடிபுக்காமி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வலைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. நாயகி நான் முகி நாராயணி கை நலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாபினச்சுமாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய் தியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. விளக்கம். நஞ்சை உண்டதனால் நீல நிறமாக மாறிய கண்டமுடைய சிவனின் இடபாகத்தில் திகழ்கின்ற அபிராம வல்லியே, குற்றங்கள் செய்தாலும் தம் அடியார்களை சான்றோர்கள் வெறுப்பதில்லை. அது ஒன்றும் புதியதும் அல்ல. எனவே நீ என்னை விருத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விடாமல் தொழுது வாழ்த்தி பாடி வழிபடுவேன். பேரின்பம் பற்றிட வழிகாட்டியாக திகழும் ஒன்றை, அபிராமி அன்னையை ஞானக்கண்களால் கண்டுணர்ந்தேன். அது மனத்தால் அடையத்தக்கதன்று, வாயால் கூறும்படி எளியதும் அன்று. அந்த பேரொளிதான் 7 கடல்களுக்கும் 7 உலகிற்கும் 7 மலைகளுக்கும் எட்டாமல் அப்பாலுக்கு அப்பாலாய் நின்று சூரிய சந்திர மண்டலங்களில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. ஒளிரும் பிறைமதியை அணிந்த சடாமுடையுடைய சிவனாகிய செம்பவழக் குன்றில் தாவி தழுவி படரும் பச்சை பசுங்கொடி போன்ற அபிராம வல்லியை நெஞ்சத்தில் நிறுத்தி எவ்வகை சஞ்சலமும் அண்டாமல் கண்கள் இமையாமல் அமர்ந்திருக்கும் அடியார்கள் சதையும் இரத்தமும் குடலும் கொண்ட மனித கூட்டிலே மீண்டும் வந்து பிறப்பார்களோ? பிறக்க மாட்டார்கள். யாழின் நரம்பினின்றும் எழும் 7 இசை வடிவாய் திகழும் அபிராமி அன்னையே, என் உடலைச் சேர்ந்து அதில் குடிபுகுந்த என் உயிர் யமனுக்கு வசமாகி ஆயுள் எல்லையை அடைந்து மரண பயத்தில் நடுங்கும்போது நின் மலைக்கரத்தால் அஞ்சாதே என்று காட்டி தேவ மகளிர் சூழ வருகை தந்து அபயம் அளித்தருள வேண்டும். உலகாண்ட நாயகி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி தாமரை போன்ற கையில் மலரம்புகளை ஏந்துபவள் சம்புவின் சக்தி இன்பம் வழங்கும் சங்கரி பசுமை தவழும் எழில் கொண்டவள் நாகாபரணம் அணிந்தவள் உலகம் அளிக்கும் வராகி சூலம் உடையாள் மதங்கமா முனிவரின் திருமகள் என்றெல்லாம் பல்வேறு புகழுக்கும் உரியவள் எங்கள் அன்னை அபிராமி.
அத்தேவியின் பாத கமலங்களே எமக்கு புகலிடமாகும்.